ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த எபிசோடில் நம்ம விஜய் வந்து காவேரியை தான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா காவேரி விஜய் மேலே கோபமாக இருக்கிறா. அவரோட லவ்வும் புரியுது, அவரோட பாசமும் புரியுது. அதே டைமில் ஒரு குழப்பமும் இருக்குது அவகிட்ட. அவள் வந்து நிவின் கிட்ட சொல்கிறா, 4 வருஷம் இல்லை 40 வருஷம் ஆனாலும் நான் விஜய்க்காக வெயிட் பண்ணுவேன். ஆனால் நானா வெண்ணிலாவான்னு அவர் முடிவு எடுக்கணும். அதுவும் வெண்ணிலா முழுசாக சரியான பிறகு அவர் காவேரி தான் என் பொண்டாட்டின்னு சொல்லணும். அப்போ தான் அவர் கூட போவேன்னு. அது வரைக்கும் எங்கள் அம்மாவுக்காக தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டா. அதனால் நம்ம விஜய் வந்து அவங்க புதுசாக இருக்கிற வீட்டாண்ட வந்து காவேரிக்கு லவ் ப்ரப்போசன் பண்ண போகிறாரு. இதில் வந்து குமரன், கங்கா, நிவின் எல்லாருமே விஜயோட காதலை புரிஞ்சுக்கினாங்க. இவ கோவத்தில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கினாங்க. இனிமேல் பட்டு அவங்க சேர்த்து வைக்க போகிறாங்க. நம்ம விஜய் வந்து நிவின் தான் ஐடியா தராரு, இங்கே புது வீட்டை பக்கத்தில் நீங்கள் குடியேறுங்கன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை விட்டுட்டு வந்து குடியேற போகிறாரு. நம்ம காவேரி பின்னாடி சுற்ற போகிறாரு. கோயிலில் போயிட்டு நல்லா பட்டையை போட்டுக்கின்னு என் பொண்டாட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டுறாரு. அந்த சீனு தான் அந்த பட்டை சீனு. நம்ம ஸ்பீக்கர் ரோஸ்லாம் கையில் வச்சுக்கணும். முதல்ல போயிட்டு காவேரிண்டா ஐ லவ் யூ, நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு ப்ரப்போஷன் பண்ண போகிறாரு. அதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்ததாக சந்தோஷப்பட போகிறோம். நம்ம எவ்வளோ அழ வச்சாரோ பிரவீன் சார், அவ்வளோவும் இனிமேல் பட்டு வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டை தான் கொண்டாட போகிறாங்க. இதில் புதுசாக ஒருத்தவங்க வராங்க. அவங்க தான் வந்து காவேரி விஜய் சேர்த்து வைக்கிறதா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.